ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று திடீர்னு நாங்கள் எல்லாருமே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். பசங்க எல்லாருமே உட்காந்து பேசும்போது சரி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு சரி நான் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் லாங்காக சாப்பிட போகல, இப்போ பார்த்தாலும் இங்கேயும் லோக்கல்லே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரி தாண்டி வேளச்சேரிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். சரி எல்லாம் பைக் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். சரி எங்கே போகிறோம் இருந்தது உங்கள் காட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். சரி ஒரு போர்டை எடுத்து சொன்னோம் நாங்கள். சரி இன்னொரு போர்டை எடுத்தா போல வேளச்சேரி, சரி அந்த போர்டை எடுப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். சரி மறுபடியும் உள்ள சென்ட்ரல் போர்டெல்லாம் எடுத்தா போல எங்கள் ஆள். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள செங்கல்பட்டு செமீன் பல்லாவரம் எப்படியே கடைசியாக பல்லாவரம் வந்துட்டோம் நாங்கள். அந்த பல்லாவரம் வேளச்சேரியில் இருந்து அதுக்கு பக்கத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தான். நான் அங்கேருந்து தாண்டி போயிட்டுருக்குறோம். சரி அங்கேருந்து கிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் போட்டு கிரகம்னு போயிட்டோம். எப்படியோ நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தளபதி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை ரொம்ப ஃபேமஸான கடைன்னு சொன்னாங்க. அதை நம்பி வந்தோம். செம்ம ஜனம் அப்படின்னு சொன்னாங்க. வீடியோவில் பாருங்கள். யாருமே இல்லை, நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். 2-3 பேர் இருந்தாங்க எங்களுக்கு முன்னாடி, ஒரு 3-4 பேர் அங்கே இருந்தாங்க. சரி மெனுவில் தான் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரியாணி வாங்கினோம். சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கினோம், சிக்கன் காம்போ பிரியாணி ஒன்று வாங்கினோம், பீஃப் பிரியாணி ஒன்று வாங்கினோம், சிக்கன் தொக்கு பிரியாணி ஒன்று வாங்கினோம். சரி எல்லாமே மெனு ஆள் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி அதுக்குள்ளே நல்லா பார்த்துருந்தேன் நீங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோவில் இது பண்ணிட்டு இருந்தோம். வீடியோ சின்னதாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்துட்டாங்க. உண்மையாலுமே பிரியாணி இது வந்து சிக்கன் பிரியாணி காம்போ பிரியாணி. இது சிக்கன் வச்சுட்டு இது பண்ணிவிட்டு சிக்கன் 65 கொடுத்துட்டு ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. 220 ரூபாய். இது நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பாடு ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம். அதில் ஒரு சட்னி ஊற்றுவாங்க. அந்த சட்னி மட்டும் கொஞ்சம் பார்த்து இப்போ சட்னியை பாருங்கள். அந்த சட்னியோட ரகசியத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். பிரவீன் பேசுகிறா போல், அதை கேளுங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது நீங்கள் கேளுங்க. 25 கிலோமீட்டர் லாங்காக நான் ட்ராவல் பண்ணி போனோம். அவர் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கு அது புரியும். பட் ஆனால் கூகுளில் சொன்ன மாதிரிலாம் ஒர்த்து இல்லை. ஆமாம், சூடும் இல்லை பிரியாணி. சரி நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம், 19 கிலோமீட்ரு. இங்கே பார்த்தா கூட்டமே இல்லை பாருங்க. போய் பாண்டால ட்ரை பண்ணுவோம். சட்னி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சட்னி கதையை பாருங்கள். பிரியாணியில் சட்னி ஊற்றி தர ஒரே கடை தளபதி கடை மட்டும்தான். அதை சாப்பிட்டு அந்த காம்போ அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரே இது. நான் இந்த பையன் வேறு தண்ணி குடி சொன்னால் துக்கினே இருக்கிறாளா மேலேயும். சரி நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது சரிக்காமல். அது சூரிய பையன் சுத்தம் வாயில் சொல்லு ஊற்றி கடையில் எல்லாரையும் அதை பார்த்துருந்தாங்க. இந்த வாசு பையன் சட்னி தகா சட்னி ஒரு கதை ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கடைசியாக பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் அவன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு இது எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரெட் பாண்டா, உண்மையாலுமே ரெட் பாண்டா சூப்பராக இருந்தது. இந்த கடையிலையுமே நாங்கள் நிற்காமல் போயிட்டோம். அங்கே இருக்கிறத விட இது உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரியாணி சூட இருந்தது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். உண்மையாலுமே பிரியாணி தந்தூரி 65 எல்லாமே இருந்தது, சூப்பராக இருந்தது. டேஸ்ட் பண்ணலாம் நினச்சா நாங்கள் அங்கே சாப்பிட்டு வந்ததுனால எங்களோட வயிறு டைட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே சாப்பிட முடியல எங்களால். சரி அங்கே ஒரு ஐஸ் கடை இருந்தது. ஐஸ் கடையை மட்டும் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு, ஐஸ் மட்டும் நாங்கள் கடைசியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் மட்டும் நாங்கள் சாப்பிட வந்தோம். ஐஸு உண்மையாலுமே அல்டிமேட் நல்லா இருந்தது. சாக்கோவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு நாங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சரி இந்த வீடியோக்கு எதனா சொல்லலாம் சூர்யாவை அப்படின்னு சொல்லிட்டு, எதனா சொல்லுப்பா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொன்னான். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. வாய்ஸ் வச்சுருப்பேன், சரி கேட்டால் நீங்கள் ரொம்ப சிரிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். எங்களுக்கு ஒரே சிரிப்பாக கேட்டு நாங்கள் அவங்க ஒரே செம்மையாக சிரிச்சிட்டோம். அதனால் நீங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தீங்கன்னா தனியாக மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். பிரியாணி பாருங்கள், உண்மையாலுமே சூடாக இருந்தது. நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு இங்கேயே சாப்பிட்ருந்துருக்கலாம், அங்கே சூடு கிடையாது. பிரியாணி சூடாக இருந்தது. எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா சூடாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் யாராச்சும் போகிற மாதிரி இருந்தால் அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படாமல் அதுக்கு முன்னாடியே ஏர்போர்ட் ஆப்போசிட்லேயே ரெட் பாண்டான்னு சொல்லிட்டு இந்த கடை செம்ம ஜனம். அங்கே போங்க. நாங்கள் போயிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு அங்கே போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். இங்கே ஏர்போர்ட்டில் இருந்து இந்த தளபதி கடை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ரெட் பாண்டா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ரெட் பாண்டா ரொம்ப சூப்பரு. அந்த ஒரு ஐஸை சாப்பிட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.